உரிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சி மூலமாக ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னவென்றால் சங்கீத எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, என்ன அப்படின்னா, என்னை கேளும். அப்போ நம்ம அவரை நோக்கி கேட்குற பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்களோ, நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவர்களோ, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமோ இன்றைக்கு தேவனை அறியாமல் இருக்கலாம், தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அப்போ நம்ம கேட்குற பொழுது அவங்க சில காரியங்கள் இருக்கலாம், சில சூழ்நிலைகள் இருக்கலாம், தேவனை அறியாமல் இருக்கலாம். அப்போது நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரே, எனக்கு என் சொந்த பந்தங்களை ரட்சியும், என்னுடைய குடும்பத்தை ரட்சியும், என்னுடைய கிராமத்தை ரட்சியும், நான் பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தை ரட்சியும், நான் இருக்கிற இந்த தேசத்தை ரட்சியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்போ எதை கேட்டாலும் கொடுக்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இப்போ தேவ பிள்ளைகளை நீங்கள் எதை கேட்டாலும் ஆவியானவரே, ஒரு குடும்பம் சூழ்நிலையில் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் அவங்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பார், அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். அநேக பிள்ளைகள் இருக்காங்க, அநேக வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, அநேக குடும்பங்கள் இன்றைக்கு தேவனை அறியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டும் எத்தனையோ பேர் பாவ காரியங்கள் விழுந்து போயிருக்காங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களா? ஐயோ, என்னால் ஜெபிக்க முடியலையே, இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலான் இருக்கேன், என்னால் முடியலையே, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலான் இருக்கேன், என்னால் முடியலையே, என் கிராமம் அப்படி அழிந்து கொண்டு இருக்கிறது, என் பட்டணம் அப்படி அழிந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் வேணா நினைத்து கொண்டு ஜெபிக்காம இருக்கலாம். இன்றைய நாளில் இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த பூமியை சுதந்திரமாகவும் உங்களுடைய ஜனங்களை சொந்தமாகவும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.